இது ஏன் சம்பாத்தியம், ஏன் கோட்டை. இங்க நான் என்ன வேணாலும் செய்வேன். இங்க பாரு நந்தினி, உட்காந்து ஓசியா சோத்த தின்னுக்கிட்டு வெட்டி கதை பேசிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு அலைஞ்சு நடக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. மனுஷன் அவரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு. எப்பா என்னப்பா பேசுற நீ? அவன் உன் தம்பி பொண்டாட்டிப்பா. இம்புட்டு வார்த்தை எல்லாம் பேசலாமா நீ? ஏமா என்னம்மா பேசிட்டேன் நானு? என்ன பேசிட்டேன் நான்? ஒன் புரியலம்மா எனக்கு. நான் என்னம்மா பேசிட்டேன்? ஏப்பா கதிர, அப்படி என்னப்பா பேசிட்டேன் உன் பொண்டாட்டிய? நீ எதுக்கு அங்க போய் நிக்கிற? என்னமோ நான் பேசுறது தப்புங்கிற மாதிரி போய் நிக்கிற? நான் இருக்கேன்ல, அழாத நந்தினி. என் தங்கச்சி ஆதிரி அப்படிதான் பேசுவேன், என் பொண்ணு அப்படிதான் பேசுவேன். அது மாதிரி தான் உன் பொண்டாட்டியும் பேசுனேன். இப்ப என்ன தப்புங்கிறிய? அப்படி என்னத்தான் நான் பேசிட்டேன்? பேசுற உரிமை எனக்கு இல்லையா? எப்பா ஆதிரியா இருந்தாலும் நீ பெத்த பொண்ணா இருந்தாலும் வயசுக்கு வந்த பொண்ணுங்களை அப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா. தம்பி பொண்டாட்டி அப்படி பேசுறது ரொம்ப தப்புப்பா. ஏப்பா எனக்கு ஒன்றும் புரியலம்மா. என் வயசுக்கும் அனுபவத்துக்கும் நான் பேசக்கூடாதம்மா? இந்த வீட்டில் நான் மூத்தவம்மா, பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குமா? மாமா, நான் சொல்றத கேளுங்க. என்னம்மா? சொல்லுமா சொல்லுமா. அப்படி பேசக்கூடாது மாமா. நீயும் பேச ஆரம்பிச்சிட்டியாமா? இல்ல மாமா, நான் சொல்றத நீங்க கேளுங்க. நீங்க பேசுனது தப்பு. சூழ்நிலையை காரணம் காட்டி சில வார்த்தையெல்லாம் நம்ம நியாயப்படுத்திடலாம். ஆனா இப்ப நீங்க பேசுனது அப்படி இல்ல. அதுல இருக்கிற வன்மத்தை நான் சொல்லல, வக்ரத்தை சொன்னேன். என்னம்மா நான் வக்கரமா பேசிட்டேன்? என்னப்பா நான் உன் பொண்டாட்டி புதுசு புதுசாக ஏதோ வார்த்தையெல்லாம் சொல்ற? இங்க இருங்க. வயசு காரணம் காட்டி அனுபவத்தை காரணம் காட்டி நான் சம்பாரிச்சேன் எனக்கு உரிமை இருக்குன்னு உருவ கேள்வி பண்றதே தப்பு. அதுவே ஒத்துக்கிற முடியாது. ஆனா இப்ப நீங்க செஞ்சது அதை விட மோசம், அசிங்கம். அட கொப்பனா நான் கொப்பன் தானே? அப்படி என்னத்த பேசுறேன் நானு? எனக்கு ஒன்றும் புரியலப்பா, எனக்கு ஒன்றும் புரியலம்மா. அப்படி என்னத்த பேசுறேன்? ஒண்ணு இல்ல, விடுங்கண்ணா. நான் என்னத தப்பா பேசிட்டேன்? நீங்க உட்காருங்க. உம்முன்னு நிக்கிறத பார்த்தா நான் என்ன தப்பா பேசாம நிக்கிறீங்களப்பா? என்ன தப்பா பேசுனேன்? அட ஒண்ணு இல்லடா, சொல்றத கேளுங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. வாங்க விடுங்கண்ணா, உட்காருங்க. நீ ஒண்ணும் தப்பா பேசலப்பா, யதார்த்தமா தான் பேசினேன். அந்த பேச்சை விட்டுரு. ரேணுகா காபி குடு. காபி கொண்டு வந்து குடுமா. ஆமா, காப்பியை கொண்டு வந்து தலையில ஊத்து, அங்க ரோட்ல ஊத்தி விடு. காப்பியா? காப்பி காப்பி. ஏமா நான் என்னம்மா பேசிட்டேன் அப்படி? எனக்கு ஒன்றும் சத்தியமா புரியலம்மா. இப்பா நீ பேசுனது ஒன்றும் தப்பு இல்லப்பா. கொஞ்சம் அமைதியாரு, கோவப்படாதுப்பா. ஏமா நீ ஏமா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிட்டு இருக்க? நான் அதை தப்பா பேசிட்டேன் மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. வேற எதுக்கு அப்படி வச்சிருக்க? எப்பா நம்ம ஆதிரிய அந்த கரிகாலனுக்கு வெத்தலை பாக்கு மாத்தினது எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல யாருக்குமே பிடிக்கலப்பா. ஏமா முடிவு பண்ணியாச்சுமா, அதை பத்தி பேசுறதுக்கு பேச்சே இல்லம்மா. அதை போய் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க. வேற பேச்சு இருந்தா பேசுமா. நந்தினி அழக்கூடாது இதெல்லாம். வண்டியை கவுத்துறாத. ஏய் ஓடா. இறங்குமா, வா உள்ள போவோம். வாமா. உன்னை கரையேத்தி விட்டுட்டா போதும்டா, நான் நிம்மதியா இருப்பேன். அட பேசாம வாமா. அண்ணா இருக்காரா? அண்ணே அண்ணே. யாரு? ஏய் வாமா வாமா. எப்படிண்ணே இருக்க? எல்லாரும் எப்படி இருக்கிய? மருமகனே நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏய் இருக்கட்டும் இருக்கட்டுமா. எப்படி இருக்கிய? ஆசீர்வாதம் மாமா பண்ணுங்க. வணக்கம்.
சரி சரி மாமா ஏய் இருடா ஆசீர்வாதம் பண்ணுங்க இருடா, மாமா. இருடா. அத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா சோளம் வந்த வத்தலையில பாதி வத்தலை நீ தான் மெல்ற போல. ஆமாண்ணே பழகி போயிருச்சு. சரி சரி. என்னப்பா இப்ப எதுக்கு இவங்க வந்து நிக்கிறாங்க? என்ன சம்பந்தியம்மா இப்படி கெட்டுப்பிட்டீங்க? அண்ணன் தான் நம்மள இன்னைக்கு வர சொன்னாரு. ஆமாம்மா நான் தான் வர சொல்லியிருக்கேன். மருமவளே என்னடி இப்படி அழைச்சு போயிட்ட? சரியா சோறு திங்கிறது இல்லையா? கவலைப்படாத, அத்தை உனக்கு ஆக்கி போடுறேன். ஏம்மா கல்யாண நினைப்புல இருந்தா திங்க முடியுமா? நான் கூட தான் சாப்பிடல உறங்கல, எல்லாம் உன் மருமக நினைப்பு தான். அங்கிட்டும் அப்படிதானே இருக்கும். என்ன மெழுகுடால் கரெக்டா? ஏய் சீ போடா, செருப்பு பிஞ்சிடும் போடாவா. ஏம்மா பிரியத்துல சொல்லுதுமா. அண்ணே நான் கூட இவங்க அப்பனை அப்படிதானே கூப்பிடுவேன். தெரியுமா தெரியுமா கேள்விப்பட்டிருக்கேன். ஏம்மா ரேணுகா என்னம்மா அங்கேயும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? விருந்தாளியை வந்திருக்காங்க, காப்பி பீ போட்டு கொண்டாமா. ஐயோ இப்பதான் வெத்தலை வாய் முழுக்க போட்டு கொதப்புன வேணாமா? அம்மா எனக்கு காப்பி. ஏய் பேசாம இரு. வேணாமா இருக்கட்டும்ண்ணே. இப்ப எதுக்குப்பா இவங்களை வர சொன்ன? ஏம்மா இதுக்கு உங்கள் எல்லார்ட்டும் அனுமதி கேட்கணுமா நான்? ஆ வர சொல்கிறீங்க வந்திருக்காங்க, காரணம் இல்லாமல் சொல்லியிருப்பேன். எல்லாம் காரணத்தோடு தான் வந்திருக்காங்க. வேணா ஒன்று பண்ணுங்க, நம்ம வீட்டில் ஒரு போர்டு ஒன்று மாட்டி நான் யாராட்ட எப்பப்போ என்னென்ன பேசணும்னு எழுதி போட்டிருங்க. அதை படித்து பார்த்துட்டு அதன்படி நடந்துக்கிறேன் நான். சரியா? வேறு வழி இல்லை. அண்ணே என்னண்ண இது? உனக்கு இருக்கிற மவுஸ் என்ன மரியாதை என்ன? நீ சொல்றத கேட்கறதுக்கு 1000 பேர் வெளில காத்துக்கிட்டு கிடக்கான். நீ இது செய்யாதன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்காவது உரிமை இருக்கா? என்ன சம்பந்தியம்மா அண்ணன் மனசு நோவற மாதிரி பேசுறீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏம்மா அவங்களுக்குள்ள தானே பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ எதுக்குமா மூக்க நுழைக்கிற? பேசாம இரு. அண்ணே என்னன்னு இப்படி சொல்லிட்டீங்க? அண்ணனும் நானும் கூட பிறக்காத அண்ணன் தங்கச்சி மாதிரில இருக்கோம். அவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா எனக்கே துடிக்குது. என்ன போய் பேசாம இருன்னு சொல்றீங்க? இந்தாருங்க மெயின் மாமா, பேச்சுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. நானும் எங்க அம்மா உங்களுக்காக உசிரையே கொடுப்போம். ஆமா என்னம்மா? இதுங்க ஒரு மாதிரி இடத்துல இருந்து வந்திருந்தாலும் அண்ணன் சம்மந்தம் பண்ணிட்டாரேன்னு தானே நினைக்கிறீங்க? இங்க பாருங்கண்ணே, இடம் அப்படி இப்படி இருந்தாலும் மனசு ரொம்ப சுத்தம்ண்ணே. செய்யறத மட்டும்தான் சொல்லுவோம், சொல்றத மட்டும்தான் செய்வோம். எங்களுக்கு வேஷம் போடலாம் தெரியாது, பாசாங்கு பண்றதெல்லாம் தெரியவே தெரியாது. அடின்னு அடிப்போம், உயிரை கூட நான் யோசிக்காம கொடுத்துருவோம். நாங்க சொல்றதுதான் செய்வோம், செய்யறத மட்டும்தான் சொல்லுவோம். அதெல்லாம் எனக்கு தெரியும் தாயே. உட்காருங்கம்மா, வந்ததுலேருந்து நின்றுட்டே இருக்கியே. அண்ணே இனிமே உங்க முன்னாடி என்ன உட்கார சொல்லி சொல்லாதீங்கண்ணே. இந்தாருங்க மாமா, உங்க முன்னாடி உட்கார சொல்லாதீங்க. அன்னைக்கு ஒரு நாள் தெரியாதனமா நீங்க சாப்பிட்டுன்னு சொன்னதும் உட்காந்துட்டேன். அம்மாட்ட சொன்னதும் அம்மா கூப்பிட்டு திட்டுச்சு, பெரிய ஆள் முன்னாடி எப்படி சரிக்கு அம்மா உட்காடுறேன்னு. அதுக்கப்புறம் அம்மாவே மறந்துட்டு உங்க முன்னாடி உட்காருன்னு சொன்னது உட்காந்துட்டு அந்த சோபா செட்டுல. ஆனா இனி மாமா சரிக்கு சம்மா நான் உட்கார மாட்டேன் மாமா. சர்ரா சர்ரா, நீ ஒன்று கேட்டால் 9 பதில் சொல்லுவ. சரிம்மா எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேண்ணே. சரி வச்சிரு, போகும்போது சாமிகிட்ட வச்சு எடுத்துட்டு போவோம். என்னப்பா? மா சாதக நோட்டு என் மவனோடது. அண்ணன் தான் சொன்னாரு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலான்னு. என்னப்பா ஜாதகம் பார்க்க போறியா? ஆமாம்மா, ஜாதகம் தான் பார்க்க போகிறேன். ஏன் அதுக்கு ஏதாவது தடை இருக்கா? அப்படி இல்லப்பா, நம்ம பக்கத்துல முதல்ல பார்த்துட்டு பிறகு பக்கத்தில் பார்க்கணுமா? பக்கத்தில் பார்க்கறதுக்கு யார் இருக்கா? ஏக்கா சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். வாடா.
என்ன கதிரு நல்லா இருக்கியா? ஆ அதுல நீ நல்லா இருக்கியாத்தா? ஞானம் எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன் மாமா. வாடா தம்பி. ஏக்கா நீ உட்காருக்கா உட்காருக்கா உட்கார். எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கியாக்கா? இருக்கேன். என்னக்கா முகமெல்லாம் வாட்டமா இருக்கு? இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? நல்ல காரியம் நடக்கும்போது சகனத்தோட மாதிரி வந்து நிக்கிறாரு. ஏப்பா சம்சாரிக்கு தான் சகுனம் எல்லாம். நான் சாமியாடி, எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் வந்தா நல்லது தான் நடக்கும். ஏன் மைன் மாமா, யார் இவரு? பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்காரு. ஆனா அத்தையா அக்கான்னு சொல்றாரு. நமக்கு சொந்தமா? யாருக்கா இவங்க? இங்கிலாந்து ராணியும் இளவரசனும் வந்து நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. இங்கிலாந்து ராணி இல்ல ஐயா, ஜான்சி ராணி. ஓ, என் மருமக ஆதிரைக்கு பார்த்த சம்பந்த வழி இவங்க தானாக்கா? என்னம்மா அதுக்குள்ள அம்பட்டின்னு சொல்லிட்டு போல? எனக்குன்னு வேற யாருப்பா இருக்காங்க? என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீக்கிறதுக்கு இந்த ஒரு இடம் தானே இருக்கு. கொட்டுவையோ தீப்பையோ எதையாவது செஞ்சுட்டு போ. சரி நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா போயிட்டு வந்துடுவோமா? சரிண்ணே. சரி, அந்த ஜாதக நோட்டை மீனாட்சி காலடியில் வச்சு எடுத்துக்கோ. நம்ம கிளம்பலாம். ஏப்பா நல்லா என் தம்பியும் கூட்டி போப்பா. எதுக்கு? உன் தம்பி எதுக்கு கூட்டு போனோம்? சகுனம் பார்க்க போகும்போது பூனையை மடியில் கட்டிட்டு போக சொல்றியா? ஏப்பா நம்ம பக்கத்துல இருந்து ஒருத்தர் 2 பேர் இருந்தா நல்லது தானே. என்ன நல்லது? சம்சாரி தானே சகுனம் பார்ப்பாங்க. இவர் தான் சாமி கொண்டாடியாச்சே. சாமி வந்தால் திங்கு திங்குன்னு ஆடுவார். இவருக்கும் சாமிக்கு தான் நேரடி தொடர்பு இருக்குல்ல. ஏதாவது கேட்கறதா இருந்தால் சாமிகிட்டே கேட்டு சொல்லுவார்ல. ஏப்பா குணசேகரா, இப்போவெல்லாம் நான் சாமி ஆடுறது இல்லையப்பா. ஏன்னா மதுரை வீரனே என்கிட்ட சொல்லிருச்சு, நல்லவங்க இருக்கிற இடத்துல கூப்பிடு, தப்பான சவகாசம் உள்ள இடத்துல என்னை கூப்பிட வேண்டாம்னு சொல்லிருச்சு. அது போகக்கா, மனுஷன் கஷ்டம் வரும்போது கோயிலில் வந்து உருள்றான். காசு பணம் வந்த பிறகு கடவுளா கொடுத்தாரு, நான் சம்பாதிச்சேன் உழைச்சேன்னு சொல்றான். நன்றியை மறந்துட்டு சாமியாவது பூதமாவதுன்னு பேசிக்கிறாங்க. நன்றி கிட்ட மனுஷ ஜென்மங்கக்கா. மனுஷன் கஷ்டம் வரும்போது கோயிலில் வந்து உருள்றான். காசு பணம் வந்த பிறகு கடவுளா கொடுத்தாரு, நான் சம்பாதிச்சேன் உழைச்சேன்னு சொல்றான். நன்றியை மறந்துட்டு சாமியாவது பூதமாவதுன்னு பேசிக்கிறாங்க. நன்றி கிட்ட மனுஷ ஜென்மங்கக்கா. ஏன் ஐயா, நெசமாவே உங்களுக்கு சாமி வருமா? சாமி வரும், ஆனா உனக்காகலாம் வராது. ஏய், இந்த ஆளை பார்த்தா அந்த பேரையூர் சாமி அடி பழனி மாதிரி இல்ல? யாரு? அதான்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த திருவிழால சாமி வந்துருச்சுன்னு ஆவுன்னு அப்படியே ஆடினானே, காதுகிட்டே வந்து அப்படியே கொயின்னு சத்தம் போட்டுட்டு இருந்தான்டா. நமக்கு இந்த சத்தமே ஆகாது, தாங்க முடியல. அப்படியே நடுமடியே நங்குன்னு ஒண்ணு வச்சனா, அப்புறம் என்ன சின்ன புள்ள மாதிரி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். ஜான்சி ராணி, நான் அந்த மாதிரி சாமியாடி இல்லை. புளியங்குடி மதுரை வீரனை கும்பிடுறவன். என் மேல கை வச்சனா உன் கை விளங்காம போயிடும். வாய் முடுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஓங்கி பாரு தாங்கி பாருன்னு என்ன சண்டைகளுக்கு வந்தீங்களாங்க? ஏமா இவர் அனுப்பி விடுமா, நாங்க கிளம்பணும். ஏப்பா எனக்காண்டி இவனையும் கூட்டு போப்பா. ஐயோ ஏமா எதுக்குமா அவரை என் கூட கோர்த்து விட்டுட்டு இருக்க? நீ ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது. ஏப்பா அவன் ஒன்னும் பேச மாட்டான். ஏன் திருப்திக்காக அவனையும் கூட்டிட்டு போப்பா. நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன்ல. இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. அடம் பிடிப்பமா நீ. தம்பி பாசம். சரிம்மா கூட்டு போறேன், வர சொல்லு. பேசாம வரணும், வாயை மூடிக்கிட்டு. சும்மா அங்க வந்துக்கிட்டு நான் சாமி அடி பூமி அடின்னு எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது. சரி சரி போலாம். கூட இவன் வேற வருவானே, எப்படி போறது? கார்ல இடம் பத்தாத. நீ பசி பிடிச்சி ஊருக்கு போட.
நீ வீராணம் கோயிலுக்கு ஆ, போயிரு, சரி. நான் வரேன். சரி அண்ணே. போலாமா? நாங்களும் வரோண்ணே. ஞானா நீங்கள் எதுக்குப்பா? நீங்களாம் வேண்டாம், நான் மட்டும் போய் பார்த்து வந்துடுறேன். ஏன்னா நம்ம கூட்டத்தை பார்த்தா ஜோசியர் பயந்துருவேன். சரியா? நான் மட்டும் போய் பார்த்து வந்துடுறேன். போயிட்டு தகவல் சொல்கிறேன், ஃபோன் பண்ணுறேன். சரி. சரியாப்பா? ம். சரி வாங்க போகலாம். மருமவளே, யாரு என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். கிரகத்துக்கெல்லாம் பெரிய கிரகம் நம்ம அண்ணன் தானே. அவர் முடிவு பண்ணிட்டாருல, இனிமே எதையும் மாத்த முடியாது. சரியா? அத்தை போயிட்டு வாமா, வாமா, நேரமா ஆகுது. வந்துருவா. பேபி பை. செருப்பு பிஞ்சிட்டு வா ஓடி. வா வா, போ போ. எந்த ஜோலிக்கும் நினச்ச உடனே கிளம்ப முடியல, ஏகப்பட்ட தடை. ஏக்கா, இவங்க கூட சம்பந்தம் பண்ண போற? தப்பான கூட்டம் மாதிரி தெரியுதக்கா. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்க. நான் என்னப்பா செய்ய? நம்ம கையில் என்னக்கா இருக்கு? ம், மதுரை வீரன் என்ன நினைக்கிறானோ அது நடக்கும். அங்க என்ன பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு? போதும் வாங்க. ஏமா அவரை சீக்கிரம் வர சொல்லுமா, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவேன். சரிக்கா, அந்த மதுரை வீரன் மேல பாரத்தை போட்டு இவங்க கூட போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. பாருக்கா. அம்மா, உனக்கு இதுல சம்மதமா? இப்ப போனானே அவனை தானே கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னம்மா ஜாதகெல்லாம் பார்க்க போயிட்டு இருக்காருமா, இப்படி நீ பேசாம இருக்க? அவர்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லல்லம்மா. என் லைஃப் அவ்வளவுதான் இல்ல. மா சொல்லுமா, உன்கிட்ட தான் பேசுறேன். அம்மா, இப்படி பேசாம இருந்தா என்னமா அர்த்தம்? நந்தினி, 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 அவர் குணம் நமக்கு தெரியும்ல. விட்டு தள்ளு நந்தினி, நான் இருக்கேன். ரேணுகா அக்கா இருக்காங்கல்ல. இது பாரு, இது பாரு, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுடு. சரியா? அழக்கூடாது இதுக்கெல்லாம். நீ கண்ணு தானே? ஐயாவை எங்கேயோ பார்த்துருக்கேனே. ம், ஜாதகத்தை பார்த்து கணக்கு போறேன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் இவரை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தீங்களா? இவர் கொஞ்ச நாள் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக இருந்தார், அப்போ பார்த்துருப்பீங்க. ரொம்ப தமாஷா பேசுறீங்களே. ஐயாவை ஊர்ல எங்கேயோ பார்த்துருக்கேன், அதாங்க கேட்டேன். பார்த்துருப்பீங்க. அவர் ஊர் ஊராக தெரியவாருங்க. டீ கடை, பஸ் ஸ்டாண்டு, கோயில் குளம்னு எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. இப்போ அது ரொம்ப முக்கியமா? ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. பார்த்துறேங்க. பாருங்க அண்ணே, பாருங்க. மவன் ஜாதகம் மட்டும் இருக்கு, மருமவ ஜாதகம் வேணாம்? ஏமா, ஆதிர ஜாதகம் ஜோசியர் கையில் இருக்கு பாரு, அந்த பேப்பருக்குள்ள இருக்கு பாரு. ஏதுரா, அண்ணன் வரப்ப கையில எதுவும் எடுத்துட்டு வரலையே. மாமா கார் டேஷ்போர்டில் வச்சிருந்தாரு, அதுல இருந்து எடுத்துட்டு வந்ததை நான் பார்த்தேன். என்ன போர்டு? டேஷ்போர்டுமா. என்ன போர்டோ? ஏமா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டீங்களா? மன்னிச்சுக்கங்கண்ணே. என்ன ஜோசியரே, எவ்வளோ நேரம் தான் பார்ப்பீங்க? என்னமோ விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி உத்து உத்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயா, இதுவும் ஒரு வித ஆராய்ச்சி மாதிரி தான். இது மாதிரி விஷயத்துலலாம் அவசரப்படக்கூடாது. ஏங்க, மனுஷ போய வாழ்க்கையை அவசரத்தில் தாங்க ஓடிட்டு இருக்கு. எனக்கு இந்த டைம் வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. சீக்கிரமாக பார்த்து சொல்லுங்க. ஜோசியருக்கு அண்ணனை பத்தி தெரியல போல இருக்கு. எம்பட்டு நேரம் இதுக்காக காத்துக்கிட்டு கிடப்பாங்க. அண்ணனுக்கு 1000 ஜோலி கிடக்கு, சீக்கிரம் பொருத்தெல்லாம் சரியாதான் இருக்குன்னு சொல்லி அனுப்புங்க. அம்மா, உங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை.
கட்டம் யாருக்கு பார்க்க வந்தீங்களோ அவங்கள பற்றி மட்டும் தெரிஞ்சால் போதும். சரிங்க ஜோசியரே, எங்களுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு ஜாதகத்தை பார்த்து முடிவு என்னன்னு சொல்லுங்க.